ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அஸ்வினி சீக்ரெட்ல வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வந்து இது பனை வெல்லம் எடுத்துருக்கிறேன். உங்க வீட்டில் எந்த வெல்லம் இருந்தாலும் ஓகே. இது பனை வெல்லம், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பனை வெல்லத்துக்கு ஒரு கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். பாவு பாதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது வந்து கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். இது நல்லா வெல்லம் கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டா வடிகட்டிக்கலாம் நம்ம. பாருங்க, இது வந்து வெல்லம் கரைஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கொதிக்க வேணாம், வெல்லம் மட்டும் கரையணும், அவ்வளோதான். பாவு பாதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் கரைஞ்சிச்சு, அது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை, கடலை கடலை எடுத்துருக்கிற பாருங்க, பச்சை கடலை. ஒரு கப்பு பொட்டுக்கடலை, சட்னி போடுற கடலை ஒரு கப்பு. ஒரு கப்பு வேர்க்கடலை, ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு சும்மா ஒரு சுற்றின்னு வந்துடணும். பாருங்க, இந்த மாதிரி பொடி பொடியாக அரைச்சிட்டோங்க, ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது. பாருங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரவை வறுக்கணும். பாருங்க, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ரவை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, ரவையை வந்து நெய்யிலே வறுக்கணும். நல்லா வறுத்துருங்க ரவையை. வறுத்துட்டு நம்ம இதில் பாருங்க, ஒரு கப்பு தேங்காய் நான் திருவி வச்சுக்கிறேன். தேங்காய் போடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காயும் நல்லா இந்த நெய்யிலேயே வறுக்கணும். தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸ்வீட்டு. பொட்டுக்கல்லையும் கடலையும் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் இதிலே போட்டுக்கோங்க. ஒன்றும் அதிகமாக பொடி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து சாப்பிடும்போது வாயில் நல்லா இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. நைஸாக அடிச்சிடாதுங்க. பாருங்க, ரவை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா இது வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஏலக்காய் பொடி போட்டேன், நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இப்போ வெள்ளை பாவு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றி நல்லா கலக்கணும். ரவை வெந்துடும், அப்படி கெட்டியாக இருக்கும். நம்ம வேக வச்சிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது ஸ்வீட்டு எல்லாம் வீட்டில் செய்யுங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஊற்றணும். நல்லா சிம் பண்ணிவிட்டு போட்டு நல்லா கலக்கணும். கட்டு இல்லாத இந்த ரவை வெந்துடணும். அதில் இந்த ரவை வந்து நல்லா வெந்துடணும் தண்ணி. அதுக்காக அந்த வெல்லத்தை போட்டுக்கோங்க. வீட்டில் எந்த வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ நெய் டேஸ்ட் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லா வேகணும். கொஞ்சம் கைவிடாமல் கலக்குங்க. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை ஆற வச்சுட்டு இதை எப்படி உருண்டை பண்ணி வச்சு பாருங்க. சூடு கொஞ்சம் இருக்கணும், ரொம்ப ஆற வைக்காதுங்க, சூடு இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் சூடு இருக்குது.
இந்த டைமில் கொஞ்சம் இந்த கைக்கு நெய் தடவிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்க. நீங்கள் லட்டு வேணா லட்டு பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் தட்டி கொடுக்கணும். பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க, ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி லட்டு மாதிரி கூட பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரவை போட்டு செஞ்சுக்கிறோம். இந்த லட்டு, இந்த ஸ்வீட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம இன்னொரு டிஷ்ல பார்ப்போம்.